வாழ்க வளமுடன். கணவன் மனைவி உறவு சம்பந்தமான சுவாமிஜி அவர்களுடைய கோட். இந்த ஊரில் பெய்த மழை பக்கத்து ஊரிலும் பயனாவது போல ஒருவர் இயற்றும் தவம் அவரது வாழ்க்கை துணைக்கும் பெற்ற மக்களுக்கும் பயனாகும். வாழ்க வளமுடன். பெண்கள் கணவன் வீட்டுக்கு வரும்போதே தாய், தந்தை, பிறந்த வீட்டு சூழ்நிலை எல்லாவற்றையும் துறந்துதான் வருகிறார்கள். வாழ்க வளமுடன். பறை ஒலியால் சங்கீதம் பயனற்று காண்பதைப் போல குறை காண்போர் அறிவினில் நற்குணங்கள் பயனற்று இருக்கும். கருவமைப்பை கொண்டும் பிறந்த பின்னர் இதுவரை நீங்கள் அமைத்து கொண்டுள்ள மனதின் தரத்தை கொண்டும் உங்களுக்கு வாழ்நாளில் என்ன இன்ப துன்பம் வர வேண்டுமோ அதனை உங்கள் வாழ்க்கையில் சரி பங்கேற்று ஒரே ஒருவரால் தான் கொடுக்க முடியும். அந்த நபர்தான் உங்கள் வாழ்க்கை துணைவராக வருகிறார். நமக்கு தீமை செய்தவரையும் மனதார வாழ்த்தி தீய பதிவை அகற்ற உதவி செய்த அவருக்கு நன்றி செலுத்தும் மனநிலை வந்துவிட்டால் ஆன்மீக பாதையில் திடமாக முன்னேறி செல்கிறோம் என்பதற்கு அறிகுறியாகும். திருமணம் கொள் வயதுடைய ஆண்கள், பெண்கள் தெளிவாக அவர்கள் இல்லறம் ஏற்பதன் முன் பருவத்தின் வேகத்தை அமைதியோடு பயன்படுத்தும் பொறுப்புணர்ச்சி பெறுவதற்கு இருவருமே உடல் நலத்தை எதிர்காலத்தில் எப்படி எவ்வித முறையாய் பாதுகாத்து வருவதெனும் வாழ்க்கை அனுபவங்கள் தம்மை வகையாக போதிப்பார் வயதில் மூத்தோர். என்றைக்கு இந்த உடலில் உயிர் சிக்கி கொண்டதோ அந்த சிக்கல் தானாகவே அவிழும் வரை சிக்கல்கள் வந்து போய்கொண்டுதான் இருக்கும். குடும்ப அமைதியிலிருந்து உலக அமைதி வரை விட்டு கொடுத்தல் என்ற உயர் பண்புதான் உலக அமைதிக்கான அடித்தளம். தன் கருத்து சரியே ஆயினும் உயர்வே ஆயினும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அது எவ்வளவு அவசியமான கருத்தானாலும் ஞானமே ஆனாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ளும் வரை தள்ளி வைக்க வேண்டியதுதான். குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆயினும் அதனால் ஒரு பயனும் வராது.